அக்காக்காக நான் நார்மலாக ஆர்டர் பண்ணி வேண்டிய கேக்கு. ஸோ ஆர்டர் பண்ணையில் போய் உடனே எடுத்துகிட்டு வந்த கேக்கு நார்மலாக தான் ஹாப்பி பர்த்டே ரஜினி அக்கான்னு ஓகே. என்னடா கடும் வெயிலோட நின்றான் திடீரெண்டு கேக்கோடு நிற்கிறேன் பேக் நினைப்பீங்க. அப்போ ஏதோ பிறந்த நாள் கேக் கட் பண்ண போகிறனாக்கும் கடைக்க வச்சுருந்தா நினைப்பீங்க. அப்படி எல்லாம் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்கவுனை வந்து நான் தைப்பவன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். நான் தைப்பவன் என்ன ஒரு கொஞ்சத்தை நான் தைப்பவன்னு சொல்லி என்னன்னு சொன்னால் கீர்த்தனா மக்கள் அங்கே பழையின விதம் வந்து வேறையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அப்போ களத்தில் நானே இறங்கியாச்சு. எங்கள் மெட்ட துணியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுன் வந்து தைச்சாச்சு பாருங்கள். ஸோ மாடல் கவுனுன்னு சொன்னால் என்ன நார்மலாக இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ கவுனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட் ஒன்று வரும். அதாவது வந்து அதாலான்னு இதை வந்து நான் பிளெயினாக தைச்சேன். நான் என்னென்னு சொன்னால் ரைட் நாங்கள் ஒரு ரெடிமேட் கவுன் வந்து ரெடி ஆகிட்டு அற்புதம் உண்மைக்குமே வந்து வடிவாக இருக்குது. ஸோ அந்த அக்காவுக்கு வந்து பிடிக்க மாட்ட மாதிரி நினைக்கிறேன். ஓகே, அப்போ இதையும் நாங்கள் கொண்டு வெளியில் கொழுவோம் ஒரே இடத்துல. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு மாடல் கவுன் ஒன்று தைக்க போகணும். அதாவது வந்து நேற்று இரவு போல் ஒரு அக்கா ஒருத்தங்க வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளே தான் நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு உதவி செய்கிறதுக்காக இன்னும் ஒரு வேலையாளி வந்திருக்கார். அவரை கொஞ்சம் எங்கே இதுக்குள்ளால பாரார். இந்தா இது பாருங்க யார் வந்திருக்காருன்னு பாருங்க. தம்பி காய் காட்டுங்க தம்பி கடை திறந்ததுக்கு இன்றைக்கு தான் முதலாக வந்திருக்கேன். ஓ ஏதோ சொல்கிறேன் கத்திரிக்கோளை கண்டுட்டு. அப்போ தம்பி தான் இன்றைக்கு எனக்கு உதவி செய்கிறக்கு வந்திருக்கீங்களே. நான் வேலை செய்ய முடியலப்பா அவளை அப்படின்ட்டு இல்லை. அங்கே ஆளுடைய குழப்படி தாங்க இல்லாமல் இங்கே இன்னிட்ட தள்ளி விட்டாச்சு இன்றைக்கு. என்னப்பா ஓ கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் எல்லாமே இருக்கு என்ன. சரி நீங்கள் போயிருங்க மிஷினில் போயிருங்க உங்களோட வேலையை பாருங்க. போங்க. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு மாடல் கவுன் ஒன்று தைக்க போகணும். அதாவது வந்து நேற்று இரவு போல் ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பிறந்த நாளாம். அப்போ 3 கவுன் தைக்க தந்தவங்க. அதில் வந்து ஒரு கவுன் வந்து நல்ல ஒரு மாடல் கவுனாக வந்து தைக்க சொன்னவங்க. அப்போ அந்த கவுனை தான் இன்றைக்கி நான் வந்து தைக்க போகணும். ஸோ உண்மைக்குமே வந்து அந்த கவுன் நான் ஒரு நாளுமே தைச்சதில்லை. முதல் முறையாக அப்படியான ஒரு கவுன் ஒன்று தைக்க போகணும். ஸோ அவங்க சொல்லிக்கே நான் மரபு தெரிவிக்கல. ஸோ எல்லா வேலையும் நாங்கள் செய்யத்தானே வேணும். அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த கவுனை வந்து நல்ல ஒரு மாடலாக வந்து தைக்க போகணும். ஸோ என்ன மாதிரி மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு கோட் மாடல் தான் அந்த கவுனை வந்து தைக்க போகணும். அப்போ நாளைக்கு அவங்களுக்கு பிறந்த நாளாக அப்போ பிறந்த நாளுக்குங்கிற உடுப்பை தான் போடணுமா உண்ட மாதிரி நேற்று சொல்லியிருந்தா. ஓகேன்னு சொல்லி நாங்களும் மாடல் எடுத்துருக்கோம். ஓகே, அப்போ அப்பாவாம் அப்பாண்டு ஒரு ஆள் அப்படி இருங்கோ. கத்திரிக்கோள் எடுத்தாப்பா அடிடுமோ. அச்சு சரி இருங்க. என்னவா எல்லாம் வித்தியாசமாக கிடக்கு. கை வைக்க விடுறான்னு இல்லை அப்பாண்டு யோசிக்கிறேன். என்ன மன்ற என்னத்தை கண்டு நீங்கள் சொல்லுங்க. கத்திரி என்னப்பா அடுங்க என்ன வேணும் எடுங்க என்ன வேணும் குழந்தைக்கு எப்படி சரி நான் என்னத்தை கொண்டேன் இதுக்கு நான் கத்திரிக்கோளுக்கு விடுங்க. கத்திரிக்கோள் விடுங்க வச்சு அப்பா என்ன கத்திரிக்கோள் என்னப்பா அப்பா வெட்டுற கத்திரிக்கோள். சரி அப்போ நீங்கள் இந்த ரப்பர் கத்திரிக்கோளை வச்சு விளையாடுங்க என்ன அப்படில. சரியா இந்தா ரைட். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு துணி 2 துணி 3 துணி அதாவது வந்து 2 கவுனும் ஒரு டொப்பும் வந்து தைக்க சொல்லி தந்திருக்காங்க. முதல்ல வந்து கவுனை தான் கேட்டவங்க. கவுனை தான் முதல்ல வந்து நான் தைக்க போன். ஸோ இதுக்கு வந்து துணி வந்து நாங்கள் கடையில் எடுக்கணும். அதாவது வந்து கோட் தைக்கிறதுக்கான துணி வந்து கடையில் எடுக்கணும்.
ஓய் ஓய் என்னப்பா ஓய் ஓய் என்னப்பா ஓகே அப்போ எங்களோட வேலையாளியாலும் இன்னும் வரையில் ஸோ அவங்களும் வந்த பிறகு அவங்க தைச்சதையும் கட்டாயம் இன்றைக்கு நாங்கள் காட்டுவோம். அதே மாதிரிக்கு இன்றைக்கு தைக்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே அப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்றதை பார்க்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுன் வந்து தைச்சாச்சு பாருங்கள். ஸோ மாடல் கவுனுன்னு சொன்னால் என்ன நார்மலாக இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ கவுனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட் ஒன்று வரும். அதாவது வந்து அதாலான் இதை வந்து நான் பிளெயினாக தைச்சேன். நான் என்னென்னு சொன்னால் என்ன கலந்தாலும் ஒன்றுமே தெரியாது. ஏன்னு சொன்னால் மேலால் வர கோட் வந்து மறைக்க போகுது. ஸோ கோட்டும் வந்து தைச்சிருக்கேன் பாருங்கள். கருத்த கலரில் கோட் ஒன்று வந்து தைச்சேன் நாங்கள். இப்படி வந்து மறைக்க போகுது. ஸோ இதை வந்து நான் ஒரு பொம்மையில் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குமென்னு சொல்லி. கீதனாமா நல்லா இருக்குது. ஆண்டவும் இல்லை ஆண்டவும் இல்லை. இன்றைக்கு ஒரு வேலைக்காரி ஒரு ஆள் வந்து லீவு. அவள் அம்முக்குட்டி லீவ் எடுத்துட்டா. அவள் வந்துருக்குறா. அவள் நேற்றையிலேருந்து அந்த பிள்ளைச்சிட்டு தான் தைச்சி கொண்டுருக்குறா. இன்றைக்கு எப்படி முடிப்பான்னு நான் நினைக்கிறேன். முடிக்கிறாவோ இல்லாட்டி ஆள் முடிக்கிறாவோ தெரியாது. ஓகே அப்படி நான் இதை வந்து உங்களுக்கு பொம்மையில் போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குமென்னு சொல்லியே. பின்கழுத்து முன்கழுத்து ஸோ அன்றைக்கு நாங்கள் தைச்சி போட்ட கவுன் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போட்டோம். நம்ம ஓட போடலாம் டக்கு டக்குன்னு போயிடும். இது கூட அன்றைக்கு போயிடும். இருந்தாலும் பொம்மைக்கு போட்டு விட்றேன். ரைட் இந்த பாருங்கோ இப்படி தான் கவுன் நிற்க போகுது. ஸோ இந்த கவுனுக்கு மேலால் இன்னும் முண்டை போடுவோம். முக்கா கை கோட் தானே. இப்போ கையெல்லாம் வந்து மறைஞ்சிடும். நூல் எல்லாம் அடித்து வச்சுக்கிறாங்க கட்டுறதுக்கு. அடித்து கட்டி விட்டால் ஒரு சில வேலை வேறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதை பார்த்தேன். அதுக்காக தான் விட நான் பொம்மையில் போடுறேன். அக்காவுக்கு வர நாளை பிறந்த நாள். அப்போ போடையக்க மெனங்கூலக்கூடாது. ரைட் இந்த பாருங்கோ அப்படியே ரெடிமேட் உடுப்பு மாதிரியே கிடக்கு. என்ன கீதா பாருங்க. நீங்களும் ஒரு தையல்காரி டீச்சர்கிட்ட ஒரு பழகுனீங்கள். ரைட் இந்தாங்க ஒரு ரெடிமேட் கவுன் வந்து ரெடி ஆகிட்டு அற்புதமாக உண்மைக்குமே வந்து வடிவாக இருக்குது. ஸோ அந்த அக்காவுக்கு வந்து பிடிக்க மாட்ட மாதிரி நினைக்கிறேன். ஓகே அப்போ இதை நாங்கள் கொண்டு வெளியில் கொழுவோம். ஒரே இடத்துல எல்லாம் கொழுவுற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்படி கொழுவோமோ கார் ப்ளூ ஸ்டாண்ட் டச்சில் நில்லுங்கோ. இதை வந்து இங்கே கொழுவோம். படையா தான் கிடக்கு. ஏன்னா கீத்தனாமா படையா இருக்கும். சரி ஓகே அப்போ அடுத்த கட்டமாக வந்து இந்த வெள்ளை கவுனையும் தைச்சி போட்டு அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்றப்போ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கவுனை வந்து நான் தைப்போம்னு சொல்லி போட்டிருக்கிறேன். நான் தைப்போம்ட்டு என்ன ஒரு கொஞ்சத்தை நான் தைப்போம்னு சொல்லி என்னென்னு சொன்னால்
கீர்த்தனா அம்மாக்கள் அங்கே பழையின விதம் வந்து வேறையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அப்போ களத்தில் நானே இறங்கியாச்சு. எங்கே மெட்ட துண்டு உடம்பு பிஞ்சால் எனக்கு ரைட். பதினாறுண்டாலும் 14 2 14 8 8 4 4 2 எங்கே இதில் சோக்கு அந்த சோக்கு எடுத்தா ஆமாம் 1 2 3 4 5 6 7 7 8 பிளேட்டு நோம்பலாக வந்துட்டு ஏன்னு இப்படி கீறி போட்டு பிடிக்கிறேன்னு இல்லை. நாங்கள் கீறதே இல்லை, நாங்கள் சும்மா கை கணக்கு தான் பிடிச்சி கொண்டு போகிறோம். நாங்கள் undo 2 3 4 5 அப்படின்றைக்கே நம்ம கூட்டி வரையில இதுலாமா களைச்சிட்டா வதச்சு 6 7 8 பிளேட் சரியா வந்துட்டு நான் இதரமா 1 2 3 4 5 6 7 8 சரி என்ன இது ஈஸியாக கிடக்கு, இது ஈஸியாக கிடக்கு. ரைட் அப்படி மெட்டையும் பிடிப்பீங்களோ பிடிங்க என்ன மெட்டை ரைட் இருந்தாங்க. ஓகே இப்போ அடுத்த ஆட்டமா இதரமா இந்த சார் ப்ளவுஸை தைச்சா அப்புறம் உங்களுக்கு காட்டு. ஓகே என்னடா கடும் வெயிலோட நின்றான் திடீரெண்டு கேக்கோடு நிற்கிறேன் பேக் நினைப்பீங்க. அப்போ ஏதோ பிறந்த நாள் கேக் கட் பண்ண போகிறனாக்கும் கடையை வச்சுருந்தா நினைப்பீங்க. அப்படி எல்லாம் இல்லை, அதாவது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லோருடைய காணொலியிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஃபாரின்லேருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வீட்டை வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க தான் எங்களுடைய ஃபேமிலியை டூருக்கு கூட்டி கொண்டு போயிட்டு வந்தவங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து என்னையும் நான் கேட்டவா நான் கடந்து இருக்கிற விஷயில் வந்து போக முடியாமல் போயிட்டுது. சரி அங்கே அவங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். ஸோ அவங்களுக்கு தான் முக்கியமான டூராக இருக்கணும் இது ஏன்னு சொன்னால் அவங்க போன வருஷம் வந்தவாம், போன வருஷம் வரைக்குள்ள என்ஜாய் பண்ணிடலாம் போட்டுதாமன்னு சொல்லி போட்டு இந்த வருஷம் எங்களுடைய ஃபேமிலிட்டே வந்தவங்க 6 வரை நம்மளுக்கு தைக்கிறது. ஓகே அது வந்து கவுண்ட் டப்பிங்களோண்டு கேட்டு கொண்டு போகிறோம் ஒரு அக்கா அவரால் நான் நினைக்கிறேன் துணி எடுக்க போகிறோம் அவங்களேக்கு. ஓகே அது ஒரு பக்கம் இருக்க. அப்போ அவங்க வந்து என்ஜாய் பண்ண முடியலை. அப்போ இந்த வருஷம் கட்டாயம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி போட்டு எங்களுடைய ஃபேமிலிட்டின்னு சொல்லி அதாவது வந்து எங்கள்ட வீட்டை மெயினாக வந்தவங்களே ஸோ எங்களுடைய ஃபேமிலியோடு சேர்ந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 22ஆம் தேதி அவங்களுக்கு வந்து பிறந்த நாள்.
ஸோ காலையிலே அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாலும் ஸோ நான் மட்டும் இல்லை எனக்கே பின்னாடி ஞாபகம் வந்தேன்டா நேசன் அண்ணா அடுத்து அக்காவுக்கு விஷ் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ தான் எனக்கு ஞாபகம் தச்சோ நான் பிறந்தாள் மறந்து போட்டுனே சரி அக்காவுக்கு போய் விஷ் பண்ணணும்னு சொல்லி போட்டு போய் விஷ் பண்ணினது. அப்படியே வந்து பார்த்துச்சுன்னா அவங்க ஒருத்தருக்கும் தெரியாமல் ஸோ அவங்க வந்து ரிப்புக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க சிலவளை அவங்க யாராவது கேக் வெட்டுறாங்களோ தெரியலை. நான் வந்து வேலைக்குன்னு சொல்லி வந்தேன். நான் அப்போ வந்த இடத்துல ஒரு கேக் கொண்டு வேண்டி கொண்டு இப்போ வந்து நேரம் வந்து பார்த்துச்சுன்னா எத்தனை மணியாக இருக்கும் 5 மணி ஆகுது. அப்போ 5 மணிக்கு நான் இப்போ போகிறேன். ஸோ கேக்கையும் கொண்டு சில வேளையில் அங்கே கேக் யாரும் கட் பண்ணினா அந்த கேக்கோட வச்சு இந்த கேக்கையும் கட் பண்ணுவோம். அப்படி இல்லை யாரும் கேக் வேண்டியலை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த கேக்கையை வச்சு அக்காவோட சந்தோஷமாக வெட்டிட்டு வர்றதுக்காக போகிறேன். பாருங்கள் அக்காக்காக நான் நார்மலாக ஆர்டர் பண்ணி வேண்டிய கேக்கு ஸோ ஆர்டர் பண்ணையில் போய் உடனே எடுத்துகிட்டு வந்த கேக்கு நார்மலாக தான் ஹாப்பி பர்த்டே ரஜினி அக்கான்னு சொல்லி இருக்குது. வச்சு பேரை சொல்லி போட்டேன். எனக்கும் வந்து ஒரு சரியான முறைக்கு கொஞ்சம் மழை கிளைமேட் தானே இப்போ ஒரு இருமலா கிடக்கு ரைட். அப்படியே இப்போ நான் பேர்ட்ன ஸ்ப்ரே இந்த முழுகுதி எல்லாத்தையும் கொண்டு போகிறேன். போயிட்டு அங்கே நிலவரத்தை பார்த்துட்டு என்ன மாதிரின்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே அப்போ நான் போயிட்டு வரேண்ணே. ஓகே அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்றத வழியாப்பா. ஓகே ஒரு வழியாக வந்து வேலையை முடித்து விட்டோம். கடை போடுற நேரம் வந்து நெருங்கிட்டுது. ஸோ வெள்ளைச்சட்டை வந்து கீர்த்தனமாக தைச்சி முடிச்சிட்டா. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வர்றவங்க வந்து போட்டை பெருசாக பார்க்குறதில்ல. வந்து போட்டு இப்போயும் ஒரு அக்காவுக்கு ஒரு மகளை கூட்டிக்கொண்டு வந்தவா அதாவது வந்து கலாமன்றது பக்கத்தில் டான்ஸ் பழகிறவங்களாம். அப்போ அவங்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கிற கூட்டியிருந்தவா. அப்போ வந்துட்டு கேட்குறா அதை தந்து போட்டு வெள்ளை கவுனும் தைக்கிற நீங்களோவா ஓம் அக்கா தைக்கிற நாங்கள் என்று சொன்னது. அப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா கேங்கரில் போட்டு வெளியில் ஒளி விடப்போம். டாட் கட்டணும் ராகுல். டாட் கட்டணும் ஐலட். இதெல்லாம் பரவாயில்ல தைச்சாச்சா ஒரு மாதிரி. ரைட் இப்படியே கொண்டு வழியில் குளிய விட்டா இதை பார்த்துட்டும் வரையினம் தானே இங்கே ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறேன்னு சொல்லி. என்ன ராகுல் எங்காலே பக்கம் கொழுவோம் ஸ்கூல் யூனிஃபார்மோட கொழுவோமோ? இது வந்து கட்டித்தான் தொங்க விடணுமோ? இப்படிக்கடா கட்டமேண்ணா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரல் போஸ் தையல் நடந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆக்கள் வந்து இப்போ பழகினம் வேண்டான்னு சொல்லலாம். இங்கே வந்து வேலை பழகினம் தைக்கிறன்ற மாதிரிக்கு இல்லை, வேலை பழகி ஓகே. அப்போ நாங்களும் வந்து இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ள போகிறோம். மற்றது வந்து பிறந்தநாளை பற்றி சொல்லியிருந்தானே. அப்போ அவங்க வந்து வீடியோ அப்படி என்ற இதுக்கு விருப்பப்படுறையில் அப்போ எல்லோரும் சகோதரம் எல்லாருமே வந்து சந்தோஷமாக அவங்களுக்கு போய் கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம அந்த நாள் மந்தையோடைய இது நம்ம வெள்ளைச்சட்டை வச்சுருந்துச்சு. ஸோ அதை வந்து காட்டிட்டான். மற்றது வந்து இரவு நேர சாப்பாடும் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உண்மைக்குமே வந்து பெரிய அளவான சந்தோஷம் தான் எல்லாருக்கும். மற்றது அவங்களுக்கும் வந்து சரியான சந்தோஷம். எங்களோட வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய அளவான சந்தோஷம் தான். உண்மைக்குமே வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் அதை வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல வடிவாக அவங்களோட சந்தோஷமாக ரெண்டு வீடியோ போட்டிருப்போம். ஆனால் அவங்க வீடியோவுக்கு விரும்பாத பட்சத்தில் போய் நாங்கள் சந்தோஷமாக கேட்க வெட்டிட்டு வந்த நாங்கள். ஓகே இப்போ நான் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.